அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். குவைத் மே 24 அரப் டைம்ஸில் ஒரு தொழிலாளி சம்மந்தப்பட்ட விடயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. முதலாளியின் அலட்சியம், வசிப்பிடம் தொடர்பான மீறல்கள் மற்றும் தீய நோக்கமுள்ள தொழிலாளர் புகார்கள் ஆகியவற்றிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்குமான நோக்கில் குவைத் தனது தொழிலாளர் இடமாற்ற விதிமுறைகளில் விரிவான திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது என குவைத் அலியோம் என்ற அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய முடிவு தெரிவிக்கிறது. மனிதவள அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட 2026 ஆண்டின் நிர்வாக முடிவு எண் 680 தொழிலாளர்களை ஒரு முதலாளியிடமிருந்து மற்றொரு முதலாளிக்கு மாற்றுவது தொடர்பான 2015 ஆண்டின் நிர்வாக முடிவு எண் 842 சில விதிகளை திருத்துகிறது. இந்த திருத்தங்கள் தொழிலாளர் புகார்களை விசாரிக்கவும், குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கட்டாயமான ஓராண்டு காலத்தை நிறைவு செய்வதற்கு முன்பே தொழிலாளர்களை மற்றொரு முதலாளிக்கு மாற்ற அனுமதிக்கவும் பொது மனிதவள ஆணையத்திற்கு அதிகாரம் அளிக்கின்றன. இந்த தீர்ப்பு 2015 ஆண்டு ஒழுங்குமுறையின் 7ஆம் பிரிவில் ஒரு இறுதி பத்தியை சேர்த்து அதன் பின்வரும் நிபந்தனைகளில் ஏதேனும் ஒரு நிரூபிக்கப்பட்ட சட்டத்தில் தங்களது பணி அனுமதிகளை முன்கூட்டியே மாற்றுமாறு கோரி தொழிலாளர்கள் சமர்ப்பிக்கும் புகார்களை பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மறு ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படுகிறது. தொழிலாளியின் எந்த தவறுமின்றி முதலாளியின் அலட்சியம் அல்லது இலக்கங்களின் காரணமாக ஒரு தொழிலாளியால் பணி அனுமதி அல்லது வசிப்பிட உரிமையை பெறவோ அல்லது தேவையான நடைமுறைகளை முடிக்கவோ முடியாமல் போனால், வேலை அளிப்பவரின் கோப்பு இடைநிறுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலோ அது தொழிலாளியை வசிப்பிட அல்லது பணி அனுமதி நடைமுறைகளை நிறைவு செய்வதை தடுக்கிறது. வேலையளிப்பவர் தொழிலாளிகளுக்கு எதிராக ஒரு பொய்யான அல்லது தீய நோக்கமுள்ள தப்பியோடியவர் வேலை இழப்பு புகாரை தாக்கல் செய்தாலோ அல்லது அத்தகைய புகார்களை தவறாக பயன்படுத்தி தொழிலாளிக்கு தீங்கு விளைவித்தாலோ, அவரது உரிமைகள் மறுத்தாலோ அல்லது அவரை மற்றொரு வேலையளிப்பவரிடம் மாற்றுவதை தடுத்தாலோ குவைத்தில் 2010 ஆண்டின் தனியார் துறை தொழிலாளர் சட்டம் எண் 6 பிரிவு 48 பட்டியலிடப்பட்டுள்ள ஏதேனும் விதிமுறைகளை வேலை அளிப்பவர் மீறியுள்ளார் என்பது நிரூபிக்கப்பட்டால், குவைத்தில் 2010 ஆண்டின் தனியார் துறை தொழிலாளர் சட்டம் எண் 6 பிரிவு 50 குறிப்பிடப்பட்டுள்ள சூழ்நிலைகளில் ஏதேனும் ஒன்று தொழிலாளியின் வழக்கிற்கு பொருந்தினால், இந்த தீர்ப்பு ஒரு பணி அனுமதியின் கீழ் ஒரு தொழிலாளியை பணி அமர்த்திய அல்லது ஓராண்டு நிறைவடைவதற்குள் இடமாற்றம் செய்யப்பட்ட ஒரு தொழிலாளியை பெற்ற பின்னர் அந்த தொழிலாளியின் அனுமதி அல்லது வசிப்பிட உரிமையை வழங்குவதற்கு தேவையான நடைமுறைகளை தவறவிட்ட, மறுத்த அல்லது நியாயமற்ற முறையில் தாமதப்படுத்திய எந்த ஒரு முதலாளியையும் தவறிய முதலாளி என மேலும் வரையறுக்கப்பட்ட வசிப்பிட உரிமைகளை நிறைவு செய்வதை தடுக்கும் வகையில் கோப்புகள் இடைநிறுத்தப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட முதலாளிகளும் அந்த தாமதத்திற்கு தொழிலாளி காரணமாக இல்லாத பட்சத்தில் தவறிய முதலாளிகளாக வகைப்படுத்தப்படலாம். அதாவது பிளாக் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது எம்ப்ளாயரை பிளாக் பண்ணுவோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. திருத்தங்களின் கீழ் விதிமீறும் முதலாளிகளுக்கு எதிராக நிர்வாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரங்கள்
மனித வளத்துக்கான பொது ஆணையத்துக்கு வழங்கப்பட்டுள்ளன. மீறல்கள் சரி செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நிலை திருத்தப்படும் வரை புதிய பணி அனுமதிகளை வழங்குவதை இடைநிறுத்துதல் அல்லது கட்டுப்படுத்துதல், ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்துதல் அல்லது கூடுதல் தொழிலாளர்களை பணியமர்த்துவதற்கான விண்ணப்பங்களை நிராகரித்தல் போன்ற நடவடிக்கைகள் இதில் அடங்கும். அதாவது தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த தொழிலாளியை வந்து முதலாளி நம்மளை சரியான முறையில் கவனிக்கலை, இல்லை நம்மளுக்கு பொய்யான கேஸுகளை போட்டு நம்மளை வேறு ஏதாவது ஒரு முறையில் நம்மளை வந்து பிளாக் பண்ண பார்க்குறாங்க, நம்மளுக்கு பொய்யான கேஸை போட பார்க்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அவங்க செய்தது தவறு. அதாவது இவங்க வந்து உண்மைக்குமே நம்ம திருடிட்டோன்னு போய் கேஸ் போட்டிருக்காங்க. நாம் தப்பி ஓடவே இல்லை, ஆனால் தப்பி ஓடிட்டோன்னு கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் வேலைக்கு வரல அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் அவங்களுக்கு தான் இந்த விதிமுறைகள் வந்து உள்ளடக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது புதிய வேலையாட்கள் அவங்களுக்கு எடுக்க முடியாது, புதிதாக ஒரு ஆளுக்கு விசா கொடுக்க முடியாது, இன்னும் அவங்களுடைய பிஸ்னஸ் தளத்துக்கு அதிகமான ஆட்களை சேர்க்க முடியாது, அவங்களுடைய லைசன்ஸை புதுப்பிக்க முடியாது. இந்த மாதிரி பல விதமான தடைகள் அந்த முதலாளிக்கு அதற்கு பிறகு தொடர்ந்து வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. புதிய திருத்தங்களுடன் முரண்படும் முந்தைய விதிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் அதிகாரப்பூர்வ அரசிதழ் வெளியிடப்பட்ட உடனேயே அமலுக்கு வந்தன. தொழிலாளர் பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதற்கும் வசிப்பிட மற்றும் அறிக்கை நடைமுறைகளில் ஏற்படும் முறைகேடுகளை கையாள்வதற்கும் அலட்சியமான அல்லது விதிமுறைகளுக்கு இணங்காத முதலாளிகள் தொழிலாளர்களை நியாயமற்ற முறையில் சிக்க வைக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு குவைத் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை கருதப்படுகின்றது. அவ்வளவுதான் நினைக்கிறேன். எஸ், அவ்வளவுதான். அதாவது கொஞ்சம் நான் இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக வாசிக்கணும் அப்படின்றதால தான் நான் அதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அதை நான் வாசிக்கும்போது அதில் வந்து டாபிக் என்னன்றதை நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது குறிப்பாக உங்களை வந்து ஒரு முதலாளி உங்களை வந்து வேலைக்கு அமர்த்தி இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு வருடம் முடிந்தால் தான் உங்களுக்கு ரிலீஸ் எடுக்கலாம் அப்படின்றது ரூல்ஸ் இந்த நாட்டுடைய ஷூனை பொறுத்தவரையில். அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் இல்லை ஒரு வருஷம் முடியாமல் ரிலீஸ் எடுக்க இயலாது அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை இனி இல்லை. ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ளே சரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்றதை கன்ஃபார்மாக ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் எடுக்கலாம். அதுதான் முக்கியமான டாபிக். அதே போல் இது நாங்கள் இன்னொரு ரிக்வெஸ்ட்டும் வச்சுருக்கிறோம். எங்களுடைய தூதுவருக்கும் ரீசெண்டாக நான் வந்து இலங்கை தூதுவருக்கு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷூன் வீசாவில் வேலை செய்கிறவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தூதரக அதிகாரிகள் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். தூதரக அதிகாரிகளும் கூட போகிறதுக்குரிய ஏற்பாடுகள் ஒன்று பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஷூன் வீசாவில் இந்த ஷூன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஷூன் ஆஃபீஸில் போய் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த ஷூன் ஆஃபீஸுடைய கம்ப்ளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இந்த தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிகளுக்கு வேலைக்கு வரவங்க ஷூன் வீசாவில் ப்ரைவேட் செக்டாரில் வேலைக்கு வரவங்க அவங்களுக்கு நிச்சயமாக தூதரகத்தால் ஒரு உதவி வழங்கப்படணும். அது சம்பந்தமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. என்னால் முடிஞ்ச முயற்சிகளை அன்பார்ந்த உறவுகளே இலங்கை சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் முன்னெடுத்துக்கிட்டு வரேன். அதே மாதிரி நிறைய இந்திய உறவுகளும் வந்து கேட்குறீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரையில் நான் நிறைய ரிக்வெஸ்ட் வச்சாச்சு, இந்திய தூதரகத்தில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்திய தூதரகத்தில் நிறைய விஷயங்களுக்கு நாம் போராடி பார்த்தாச்சு, முயற்சி பண்ணியாச்சு. அது எந்த ஒரு இதுலேயுமே நம்மளுக்கு அங்கே வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. தொழிலாளர்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்களா அப்படின்னு கூட தெரியலை. அதுதான் பிரச்சனை. ஐ எம் ரியலி சாரி. என்னால் முடிஞ்ச முயற்சிகளை வந்து இலங்கை தூதரகத்தில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்திய தூதரகத்தில் இம்பாசிபிளாக தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். பார்க்கலாம்.